நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் 8/1/2024 முதல் 14/1/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் 10/1/2024 மூல நட்சத்திரம் அனுமன் ஜெயந்தி, 11/1/2024 அமாவாசை திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு பார்த்தீங்கன்னா 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 5ஆம் இடம் மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசியை பார்க்கிறார், 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ முக்கியமான இடங்களில் குருவனுடைய பார்வை பலம் இருக்கிறது. ஸ்தான பலமும் சிறப்பாக இருப்பதால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொற்காலமாக விளங்கும். நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமான ஒரு வாரம். எந்த ஒரு டென்ஷனோ ஒரு பரபரப்போ ஒரு பதட்டமோ இருக்காது. தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் நல்ல ஒரு ரெகக்னேஷன், மற்றவங்க பாராட்டும்படி இருக்கும். வருமானம் அதை விட சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரெட்டிப்பு வருமானம் வரும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ராசியில் பாருங்கள், 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் அமர்ந்திருக்கிறார். 7க்குடைய அதாவது புதன் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார். 5க்குடைய செவ்வாய் செவ்வாயும் குருவும் வேறு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. அப்போது சொல்லவே தரும், சூப்பர். அப்போது குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. அற்புதமான ஒரு அமைப்பு, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. 3ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு விபரீத ராஜயோகம், தொட்டதெல்லாம் தொடங்க போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வேலை விஷயமாக இருக்கலாம், தொழில் விஷயமாக இருக்கலாம், இல்லை வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு அளப்பரிய ஒரு பலனை யோகத்தை தரப்போகிறார். ஆனால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஒன்றா வரும். 4ஆம் இடத்துல ராகு இருக்குது. அது நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, நிறைய மைனஸும் இருக்குது. ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்து இருக்கிற இடத்து விரிவாக்கம் பண்ணுவார். இப்போது ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 10 லட்ச ரூபாய் இல்லை 20 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்குறீங்கன்னா அது கொண்டு போய் 40 லட்ச ரூபாயில் கொண்டு போய், இல்லை ஒரு பிள்ளைகளை படிக்க வைக்க போகிறீங்க, வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறீங்க, இந்த உயர்கல்வி இதுதான் படிக்க வைக்க போகிறான்னா, இல்லை இதை விட இன்னும் பெரிய படிப்பு இருக்குது, அதாவது இன்னும் நல்ல ஒரு இது இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதில் இந்த கோர்ஸில் சேருங்க. ஐயோ அந்த கோர்ஸ் பயங்கர ரேட்டாச்சே, அதிகமாச்சே, ஐயோ அதுவே சேர்த்து. அப்படி நீங்கள் நினச்சி பார்க்காததெல்லாம் நடத்தி வைப்பார் இந்த பிரம்மாண்ட நாயகன். வண்டி வாங்கணுமா, ஒரு சிம்பிளாக இப்போ ஒரு ஜஸ்ட்டு ஒரு 40,000 ரூபாய்க்கு ஒரு சிம்பிளாக டிவிஎஸ் ஸ்கூட்டி மாதிரி வாங்கலான்னு பார்த்தா கடைசியில் ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு பெரிய 2 வீலரே வாங்கிடுவீங்க. அப்படி ஒரு அமைப்பு பிரம்மாண்டத்தை தருவார். பிரம்மாண்ட நாயகன்னு பேர். 4ஆம் இடம் வீடு வாசல், வீடு கட்டணும், இல்லை வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும், சிம்பிளாக இறங்குவீங்க. ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா செலவு கட்சின்னு பார்த்தா அது 30 லட்ச ரூபாவில் போய் நிற்கும். ஸோ எஸ்டிமேட் அதிகமாகும். அதாவது அதிகப்படுத்துவார், மிகைப்படுத்துவார், மிகையில் அதிகப்படுத்துவார், விரிவாக்கம் பண்ணுவார். இப்போ 4ல் ராகு இருந்தால் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி வண்டி வாகனங்கள் சிலருக்கு தசா புத்தி அமைப்பு சரியில்லைன்னா வண்டி வாகனங்களுக்கு செலவு வைக்கும். சவாரிக்கு போகிற மாதிரி போகும், கடைசியில் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை வரும். 5ஆம் இடத்துல குரு, 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. குலதெய்வத்தின் அனுகிரகம் அதாவது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும்.
கௌரவ புகழ் அந்தஸ்து கிடைக்குங்க உங்களுக்கு. இதனால உங்களுக்கு 7.5 சனியில் எதெல்லாம் எழுந்தீங்களோ, கௌரவத்தை எழுந்தீங்க, அந்தஸ்தை எழுந்தீங்க, இப்போ எல்லாம் மீண்டும் வந்து நீங்கள் நிமிர்ந்து உட்காந்து கௌரவமாக அவங்க ராஜ சிம்மாசனம் போட்டு நீங்கள் உட்காரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சுன்னு சொல்லலாம். அடுத்தது 7ஆம் வீட்டு அதிபதி குரு பார்வையில் ராசியில் இருக்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக ஏற்படும். நண்பர்களால் ஆதாயம், நட்பு வட்டாரம் விரிவடையும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். கூட்டு தொழிலும் சிறந்து விளக்கும். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 9ஆம் இடத்து அதிபதி சூரியனே ராசியில் வந்து குரு பார்வையில் இருக்கார். அப்போ 9 என்பது ஒரு பெரிய பிரம்மாண்டம், பாக்கியம். அதாவது புண்ணியம் பண்ணியிருக்கப்பா, பாக்கியம் பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பாரு, 5ஆம் இடத்துல குரு புண்ணியம் பண்ணியிருக்காங்க, 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார், பாக்கியம் பண்ணியிருக்காங்க. அப்போ ரொம்ப நிறைந்த பாக்கியம், லட்சுமி கடாட்சம் நிறைந்த காலகட்டம். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு வாரம், உற்சாகமான ஒரு வாரம், மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு வாரம். அதுலேயும் வந்து சூரியன் செவ்வாய் ராஜகிரகங்கள் சேர்ந்து குரு பார்வை, அதுவும் ராஜகிரகம் பார்க்குறதால காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறை ஊழியர்கள், புதனையும் குரு பார்க்குறார். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட பெருமக்கள் இவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடம் இவங்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம். இந்த வாரம் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில், உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக செல்லும். நல்ல சம்பாத்தியம் வந்து தொழிலில் மட்டும் சம்பாத்தியம் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. பல பன்முனை வருமானம், பல முனைகளில் இருந்து உங்களுக்கு வருமானம் வரப்போகிறது. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்கலாம், மனைவி சைடில் வருமானம் வரலாம், பிள்ளைங்களால் வருமானம் வரலாம், ஸோ கடைகண்ணி வச்சுருப்பீங்க, ரெண்டிலேருந்து வருமானம் வரலாம். இப்படி பல நிலைகளில் இருந்து 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பணம் மழை பொழியக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து சனி பார்க்குறார். அப்போ என்னன்னா பெண்களால் வருமானமும் வரும், ஏன்னா புதன் 7 இல்லையா. ஆனால் சுக்கிரன் வந்து பெண்கள், ஸோ பெண்களால் வந்து செலவினங்களும் ஏற்படும். அவங்க என்ன வீட்டுக்கு உண்டான வெளியிலிருந்த பொருட்களை வாங்க போகிறாங்க, பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல், நகை அப்படின்னு வாங்குவாங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டம், இந்த வாரம், இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு நிம்மதியான, ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம். எந்த நோ டென்ஷன், நோ பதட்டம், எந்த ஒரு இதுவும் டென்ஷனே கிடையாது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ 3ல் சனி வந்ததுக்கப்புறம் மழை அடங்கிச்சு, அதை இடிலாம் நின்று போச்சு. இப்போ தெளிவான சூழல் அப்படின்னு சொல்லலாம். தொழில், வேலை சிறப்பாக இருக்கும், வருமானம் ரெட்டிப்பு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரும். பண மழை பொழியக்கூடிய காலகட்டம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், ஐயப்பனை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும். நிச்சயமாக இந்த வாரம் சிம்பிளி சூப்பர் வீக்.